இதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அது மாறியாகணும். அதனாலதான் எங்கள் கட்சியில் சாதி மத வித்தியாசங்கள்லாம் பார்க்காமல் திறமை ஒன்றை மட்டுமே நாங்கள் தேர்ந்தெடுத்து படிப்பு, கல்வி, மக்கள் பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், இவற்றை மாத்திரமே நாங்கள் தெரிவு செய்து இது போன்ற இளைஞர்களை, முனியசாமி போன்ற இளைஞர்களை நாங்கள் உங்களுக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வழக்கமா கட்சி தலைவர் வந்து பேசுவாரு, கூட வந்து பாவை விளக்கு மாதிரி நின்றுகிட்டு கும்பிட்டு வேட்பாளர் நாளைக்கு உங்ககிட்ட வந்து பேச போறவர் அவர் தானே. அவர் இப்ப பேசலன்னா எப்ப பேசுவாரு? பேசு. அன்பார்ந்த விருதுநகர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட திருப்பரங்குன்ற பகுதி மக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாங்கள் நம்மவர் அவர்கள் நியமிக்கப்பட்ட வேட்பாளராகிய நான் இந்த தொகுதிக்கு என்ன செய்வேன் என்று 100% எனக்கு நன்றாக தெரியும். இதற்கு முன்பு இருந்த ஆட்சிகளின் 50 ஆண்டுகள் ஆட்சிகளின் அவலங்களை நீங்கள் நன்று உணர்ந்திருக்கிறீர்கள். இதில் அரசியலும் பகட்டும் ஆடம்பரமும் மக்களை பற்றி சிந்திக்காத அரசுகளைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு பாராளுமன்ற வேட்பாளருக்கு என்ன தகுதி வேண்டும், ஒரு சட்டமன்ற வேட்பாளருக்கு என்ன தகுதி வேண்டும் என்ற அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் தான் அமைச்சர்களாகவும் முதலமைச்சர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம்மவர் கமல்ஹாசன் அவர்களால் ஏற்பட்டதினால் எங்களை போன்ற இளைஞர்கள், எங்களை போன்ற படித்தவர்கள், மாணவர்கள் அனைவரும் இந்த மக்கள் நீதி மையத்தில் இணைந்து மக்களுக்கு உண்மையான வேட்பாளர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் என்ன கடமை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இன்று நாங்கள் சொல்கிறோம், இங்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்களையும் என்னையும் விவாதம் பண்ண வையுங்கள். நாங்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை படித்து தெரிந்திருக்கிறோம். நான் பிரச்சாரம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு 6 தொகுதியில் 5 தொகுதியில் நான் மக்களை சந்தித்துள்ளேன். 5 தொகுதி மக்களும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதற்கு நல்ல தலைவரை எதிர்நோக்கி உள்ளார்கள். அந்த தலைவர் நமக்கு கிடைத்துள்ளார். இதை நாம் இழந்து விட்டோம் என்றால் நாம் இன்னும் 40-50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விடும் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள். அன்பான இளைஞர்களே, மாணவர்களே, இந்த ஒருமுறை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த ஒருமுறை நீங்கள் ஒவ்வொரு ஓட்டு போடுவது என்பது முக்கியமில்லை. நீங்கள் ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு மாணவர்களும், படித்தவர்களும் 100 பேருக்கு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் 100 பேரை நீங்க சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக மாற்றம் வரும். மாற்றம் என்பது வார்த்தையில் சொல்லல்ல, செயல். ஏனென்றால் நாம் சுதந்திரத்தை அப்படித்தான் பெற்றோம். அதேபோல் இப்பொழுது கழகத்திலிருந்து நம்ம சுதந்திரம் பெறக்கூடிய நிலைமையில் நம்ம உள்ளோம். அன்பான மக்களே, இது சாதாரண விளம்பரத்துக்காக அல்ல. நாங்கள் அனைவரும் உண்மையாக நேசித்து வேதனைப்பட்டு நொந்து இந்த நல்லவர் கிடைக்க மாட்டார் என்று 10 ஆண்டுகள் யோசித்துக் கொண்டிருந்தோம். இன்று ஒருவர் கிடைத்து விட்டார், அதை விட்டுவிட்டோம் என்றால் 100% நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன், நம்முடைய முன்னேற்றத்தை யாருமே காப்பாற்ற முடியாது என்பதை கூறுகிறேன். தயவு செய்து நீங்கள் அனைவரும் இந்த முறை சொல்லுங்கள், உங்கள் உறவினருக்கு சொல்லுங்கள், உங்களுடைய சொந்தங்களுக்கு சொல்லுங்கள், டெலிபோன் மூலமாக சொல்லுங்கள், தொலைபேசி மூலமாக சொல்லுங்கள், குறுஞ்செய்தி மூலமாக சொல்லுங்கள். நம்முடைய சின்னம் மாற்றக்கூடிய சின்னம் டார்ச் லைட் என்பதை உணர்ந்து அவசியம் மாற்ற வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க, வணக்கம். எங்கள் கூட்டத்துல அடுக்கு மொழியில அழகாலாம் பேச மாட்டோம். நாங்கெல்லாம் வேலைக்காரங்க. வந்து சாட்சி காட்டுறமா இல்லையா பாருங்க. நான் ஏன் இவ்வளவு திமிரா பேசுறேன்னா, எங்களால செய்ய முடியும், நாங்க செய்யறதுக்காக வந்திருக்கோம். நாளைக்கு மறுபடியும் நாங்க சொன்னது நடந்ததா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்ற தைரியம் உள்ள ஆட்கள் தாங்க. அப்ப நீங்க இவர் சரியா வேலை செய்யலன்னு சொன்னீங்கன்னா விசாரிச்சு நீங்க சொல்றது நிஜமா, அவர் செஞ்சது நிஜமாங்கிறத பார்த்து ராஜினாமா கடிதம் எழுதி உங்களுக்கு அனுப்பி வைக்க வாக்குறுதியை கொடுத்த ஒரே கட்சி நாங்க தான். அதை ஏற்றுக்கொண்டு வந்த இளைஞர் தான் தம்பி முனியசாமி அவர்கள். அதனாலேயே நான் சொல்றேன், உங்களுடைய சின்னம் என்ன என்பதை இன்று முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் சின்னம்
மாவட்ட பொறுப்பாளர் மணி இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் ரொம்ப நாளா கூட இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் இந்த தம்பிக்கு கொஞ்சம் இருங்க, இல்ல ஆமா சரி, உறுதுணையாக நின்று இவர் வெற்றி பெற்றுட்டார்னு ஒரு போன் போட்டு சொன்னா கூட போதும். அதை செய்து காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. இது ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும், நாங்களும் தான். அதனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சின்னம். நன்றி. இதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாளை நமது. கம்பெனி நல்லா அழைக்கும் என்னுடைய தொழிலை விட வேற அதை